அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாணவி ஸ்ரீமதியோட 2ஆம் ஆண்டு நினைவு தினம். நினைவு நாளை அனுசரிக்கிறதுக்காக ஸ்ரீமதியோட நினைவிடத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் இந்த கொங்கு மகால் அப்படின்னு ஒரு மகால் இருக்குது. இதை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. நம்ம நக்கீரன் பிரகாஷ் ஐயா இதை அடிக்கடி பயன்படுத்துவார். இதுதான் அந்த கட்டிடம், கொங்கு மகால். இந்த கொங்கு மகாலில் தான் கிட்டத்தட்ட ஒரு 200 குண்டர்களை தங்க வச்சு நிறைய கறி பிரியாணியெல்லாம் ஆக்கி போட்டு அந்த கலவரத்துக்கு தயார்படுத்தினாங்க. இங்கேருந்து ஆட்கள் வந்து தான் அந்த கலவரத்தை செஞ்சாங்க அப்படின்னு நக்கீரன் பத்திரிக்கையில் இதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போது இந்த கொங்கு மகாலை கடந்து தான் சக்தி பள்ளிக்கு நாம் போகணும். இப்போது சக்தி பள்ளிக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி சக்தி பள்ளியிலிருந்து ஜிஹெச், அதாவது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு போகிற வழியில் எங்கெல்லாம் இந்த சிசிடிவி இருக்குது, எதையெல்லாம் கடந்து போகணும். அதாவது ரவிக்குமார் ஒரு ஆம்னி வேனில் ஸ்ரீமதியோட உடலை தூக்கிட்டு போனதாக சொல்கிறாங்க. அது அவங்க சொல்கிறதோடு நிற்கிது. ஆனால் எந்த இடத்துலையும் இந்த ஆம்னியில் இப்படி போச்சு, இந்த இடத்துல இத்தனை மணிக்கு கிராஸ் ஆச்சு அப்படின்னு எந்த ஒரு ஃபுட்டேஜையும் இது வரைக்கும் நமக்கு காட்டல. போகிற வழியெல்லாம் நிறைய சிசிடிவியை கடந்து தான் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா கள்ளக்குறிச்சிங்கிறது ஒரு பெரிய ஊர், நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடைகளெல்லாம் கடந்து தான் போகணும். ஏதாவது ஒரு கடையில் இருக்கிற சிசிடிவியில் சிக்கணும், அது ஊருக்குள்ளே போய். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஹைவேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிக்னலுக்கும் சிசிடிவி கேமரா, இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4ன்னு கேமரா வச்சுருக்காங்க. சிசிடிவி கேமரா கவர்மெண்ட்டு சார்பாக இந்த சாலையில் ஏதாவது விபத்து நடந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும், யாராவது வேகமாக போனால் அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அப்போது அந்த சிசிடிவி கேமராவையெல்லாம் கடந்து தான் ரவிக்குமார் அந்த ஆம்னி வேனில் ஸ்ரீமதியை தூக்கிட்டு போயிருக்கணும். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சிசிடிவியவே நமக்கு இன்னும் முழுசாக காட்டலை. இந்த பொதுவெளியில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஹைவேஸில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் ஒரு ஃபுட்டேஜை கூட ஏன் காட்டலை, அதை ஏன் எடுக்கலை? ஆம்னி வேனில் கொண்டு போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அதை ஒரு ஆதாரப்பூர்வமாக அதை விளக்கணும் இல்லையா? இந்த ஆம்னி வேன் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல கிராஸ் ஆச்சு. போகிற வழியில் சிசிடிவி இருக்குது, ஒரு 2-3 இடத்துல சிக்னல் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். அந்த சிக்னலை கடந்து தான் போகணும். அப்படி அதை கடந்து போகும்போது கண்டிப்பாக அந்த கேமராவில் பதிவாயிருக்கணும். அதுவும் அதிகாலை 6 மணிக்கு தான் கிளம்பி இருக்கிறாங்க. நல்லா வெளிச்சம் வந்திருக்கும், விடிஞ்ச நேரத்தில் 6 மணிக்கு போகும்போது கேமரா நல்லாவே படம் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் கூட்ட நெரிசலும் கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற நேரம்தான் அது. அந்த நேரத்தில் பெருசாக ஒன்றும் கூட்டம் இருக்காது, வண்டி போகிறது தனியாக பார்க்கலாம். ஏதாவது ஒரு கேமராவில் கண்டிப்பாக சிக்கும். நான் இத்தனை மணிக்கு அரசு மருத்துவமனை நோக்கி போனேன், இந்த காரில் தான் போனேன் அப்படின்னு ரவிக்குமார் சொல்லும்போது, ஆமாம் அது உண்மை தான் அப்படின்னு காவல்துறை தரப்பிலிருந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து நம்மக்கிட்ட காட்டியிருக்கணும். சம்மந்தமில்லாத சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நமக்கு காட்டினாங்க, எல்லாமே விட்டா. அந்த முக்கியமான சம்பவம் நடக்கிற இடத்த விட்டுட்டு அதை கடந்து எதை காட்டக்கூடாதோ அதை காட்டியிருந்தாங்க, எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிருந்தாங்க. இப்போது இந்த ஹைவேஸில் எத்தனை சிசிடிவி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாகவே விளக்கலான்னு இருக்கிறேன். இன்னும் சக்தி பள்ளி வரலை. இப்போது கொங்கு மகாலிருந்து சக்தி பள்ளிக்கு போய்கிட்டுருக்குறோம். சக்தி பள்ளியை கடந்து தான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை. இப்போ நம்ம இந்த சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி போகிற ரோட்டில் நம்ம போயிட்டுருக்குறோம். எந்த ஒரு சம்பவத்தையும்
கேள்விப்பட்ட அடுத்த நொடியே காவல்துறை அந்த இடத்துக்கு போனாங்கன்னா, அந்த பகுதியில் எங்கெல்லாம் சிசிடிவி இருக்குது அப்படின்னு அதை தான் முதல்ல தேடுவாங்க. அப்படி சிசிடிவி கேமரா இல்லாத பட்சத்தில் அந்த ஏரியாவில் யாரெல்லாம் குடியிருக்கிறாங்க, பொதுமக்கள் யாரெல்லாம் இந்த சம்பவத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யாரும் வந்து பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே, நீ இந்த ஏரியாவில் குடியிருக்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதை நீ பார்த்தியா அப்படின்னு போய் விசாரிப்பாங்க. அப்போ அவங்க சில பேர் பயந்து சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம். ஆனால் காவல்துறை வந்து அதை செய்வாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சிசிடிவி கேமரா எங்காலும் இருந்தால் விடவே மாட்டாங்க. அதில் இருக்கிற ஃபுட்டேஜை உடனே இறக்கிடுவாங்க. உடனே அதில் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்குவாங்க. ரொம்ப முக்கியமாக அதை உடனுக்குடனே செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதை கட்டாயம் செஞ்சுருப்பாங்க. இந்த சக்தி பள்ளியிலிருந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு போகிற வழியில் இருக்கிற எல்லா சிசிடிவியையும் அவங்க அலசியிருப்பாங்க. தனியாருக்கு சொந்தமான சிசிடிவியை அவங்க பார்க்கலனாலும் கண்டிப்பாக அந்த ரோட்டில் ஹைவேஸில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கட்டாயம் பார்த்துருப்பாங்க. அதை பேக்கப் எடுத்திருப்பாங்க. ஆனால் நமக்கு காட்டலை. சம்மந்தமில்லாத ஏதேதோ ஃபுட்டேஜை காட்டுறாங்க. காட்ட வேண்டியதை காட்டாமல், காட்ட வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறதையெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க காட்டினதும் ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு. ஏன்னா ஒரு ஜோடிக்கப்பட்ட ஃபுட்டேஜை காட்டினதுனால தான் இது கொலை அப்படிங்கிறத மக்கள் நம்பி இருக்கிறாங்க. நாம் தேடி வந்த சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அதாவது ஸ்ரீமதி 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை படித்த அந்த சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, இந்த ஒரு வருஷம் மட்டும் நான் தங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே 12/7/2022 இதே நாளில் ராத்திரியோட ராத்திரியாக கொலை செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பள்ளியை தாண்டி நம்ம போகிறோம். போகிற வழியில் எங்கெல்லாம் சிசிடிவி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப பக்கத்துலேயே சிசிடிவி கேமரா. இப்போ அந்த ஸ்கூல்லேருந்து கிளம்புனா இந்த இடத்துல வந்து ரோட்டை வந்து மாற்றணும். அதாவது அந்த பக்கம் ஒன்வேயில் வந்து ரைட்டில் வந்து திரும்ப இந்த சிக்னலில் வந்து தான் ரவிக்குமார் வண்டியை திருப்பி, அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி பின்னாடி சைடு எல்லாமே கவர் ஆகிரும். இந்த இடத்துல 100 மீட்டர் தொலைவு கூட இருக்காது. ரொம்ப பக்கத்துலேயே சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலை தாண்டி தான் போகணும். அதுவும் அந்த சிக்னலில் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டு கட் ஆகிறதுக்கு அந்த சிக்னலில் குறுக்க பூந்து வரணும். அந்த பக்கம் இருந்து, அதாவது ரைட் சைடு அந்த ரோட்டில் ஒன்வேயில் வந்து திரும்ப இந்த ரோட்டில் வந்து மாறும்போது ஃபுட்டேஜ் வந்து முழுசாக கிடைக்கும். அந்த வண்டியோடைய முன்னாடி பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு வண்டி மொத்தமும் இதில் கவர் ஆகிருக்கும். அப்போது இந்த சிசிடிவியில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் எங்கே, இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வண்டி கிராஸ் ஆச்சு அப்படின்னு இந்த சிசிடிவியை எடுத்து நமக்கு காட்டியிருக்கலாம். சரி, இந்த சிசிடிவியை கடந்து நம்ம போவோம். அடுத்து எங்கெல்லாம் சிசிடிவி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது வந்து ரவிக்குமார் வச்ச சிசிடிவி இல்லை, இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அரசு வச்சிருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா. அப்போ அந்த கேமராவிலிருந்து எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் கூட நமக்கு காட்டவே இல்லை. இத்தனை மணிக்கு ஆம்னி வேன் ஸ்ரீமதி உடலை தூக்கிட்டு போச்சு அப்படின்னு அவங்க சொன்னால் நாம் அவங்க சொல்கிற கதையெல்லாம் நம்புறதுக்கும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? ஆனால் அப்படி எதையுமே செய்யலை. இந்த வழக்கை முழுசாக ஊற்றி மூடினது காவல்துறை தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. காவல்துறையை தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த முதலாளிகள் எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம அடுத்த சிசிடிவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அந்த சிசிடிவி பார்த்துருப்பீங்க. 2 கம்பத்துலேயும் பெரிய பெரிய கேமரா இருக்குது. 4 பக்கமும் வச்சுருக்குறாங்க.
இப்போது அடுத்த சிசிடிவி உங்களுக்கு தெரியுதா? பக்கமாக வந்துட்டும் பாருங்கள். இதுதான் அடுத்த சிசிடிவி. இதுலேயும் கேமரா இருக்குது. இப்போ நம்ம அடுத்து போவோம். அப்போ பாருங்கள், உண்மையை சொல்ல வேண்டிய இந்த காவல்துறை எந்த அளவுக்கு இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். அப்போது இந்த காவல்துறையுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கணும், அங்கே இருக்கிற தடயங்களை சேகரிக்கணும். அதை செய்யாமல் எதையெல்லாம் மறைக்கணுமோ அதை அத்தனையும் மறைச்சிருக்காங்க. இன்றைக்கும் நம்ம கால் ஹிஸ்ட்ரி வேணும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முழுசாக வேணும், கோர்ட்டில் கேட்குறோம். நம்ம பாப்பா மோகன் ஐயா இதெல்லாம் வேணும்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காரு. இதெல்லாம் கொடுத்தாதான் நாங்கள் இந்த வழக்கை எடுத்து நடத்த முடியும். இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்த வழக்கில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் கொடுக்க வேண்டிய ஆதாரங்களை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க? இதெல்லாம் காவல்துறை செய்ய வேண்டிய வேலைங்க. நாம் உட்காந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன விஷயம், என் பாக்கெட்லேருந்து ஒருத்தர் 100 ரூபாய் ஆட்டையை போட்டான் அப்படின்னு போனால் கூட 1008 கேள்வி கேட்பாங்க. ஒரு 100 ரூபாய் பிரச்சனைக்கு 1008 கேள்வி, குடஞ்சு கேள்வி கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் ரவிக்குமார் சொன்ன அந்த பொய்யை எப்படி காவல்துறை நம்பிச்சு? நமக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ரவிக்குமாருக்கு அவ்வளோ பவரா? ரவிக்குமார் சொன்ன அவ்வளோ பெரிய பொய்யை எப்படி காவல்துறை நம்பிச்சு? காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போயிட்டோம்னா அங்கே ரைட்டர் இருப்பார், எஸ்ஐ இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, டிஎஸ்பி இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி நம்மளை குடஞ்சு கேள்வி கேட்பாங்க. ஒரு சின்ன சம்பவத்தில் நாம் புகார் கொடுக்க போனாவே, நான் பாதிக்கப்பட்டுட்டேன், எனக்கு நீதி வேணும் அப்படின்னு நாம் புகார் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா அந்த போலீஸ் நான் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே கண்ணீரும் கம்பளையுமா போய் நிற்போம். கண்ணீரும் கம்பளையுமா போய் நிற்கிற நம்மளவே திரும்ப அழுவ வைப்பாங்க. இல்லை, நீ சொல்கிறது நம்ப மாட்டேன், நீ இப்படி பண்ணியிருப்ப, அப்படி பண்ணியிருப்ப, அது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அப்படியே துருவி கேள்வி கேட்பாங்க. எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு புகார் கொடுக்க போனால் கூட ஒரு 100 ரூபாய் திருடு போயிடுச்சு அப்படின்னு போய் புகார் கொடுத்தா கூட அந்த புகாரை சரி யார் மேலே சந்தேகப்படுற, விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னு பறி கொடுத்தவனையே திரும்ப அழுவ வைப்பாங்க. ஆனால் இந்த சம்பவம் எவ்வளோ பெரிய சம்பவம். ஒரு தனியார் பள்ளியில் ஒரு மாணவி மர்மமான முறையில் ராத்திரி இறந்துருக்கா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த போலீஸ் எத்தனை விசாரணை பண்ணியிருப்பாங்க, எப்படியெல்லாம் துருவி கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போது இந்த சிக்னலில் பாருங்கள், இதுலேயும் சிசிடிவி கேமரா இருக்குது, இந்த கம்பத்துலேயும் சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த சிசிடிவியில் சிக்கலைனாலும் இந்த சிசிடிவியில் கட்டாயம் சிக்கி இருக்கணும் இல்லையா? அது எப்படிங்க அந்த ரோட்டில் இருக்கிற எல்லா சிசிடிவியும் வேலை செய்யலையா? வேலை செய்யாத சிசிடிவி எதுக்குடா வச்சுருக்கிறீங்க? ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் துருவி கேள்வி கேட்குற இந்த காவல்துறை ரவிக்குமார் சொன்ன அவ்வளோ பெரிய பொய்யை எப்படி நம்பினாங்க? நடுராத்திரியில் ஒரு பள்ளி மாணவி மர்மமான முறையில் இறந்து கீழே கிடந்ததாக சொல்கிறாங்க. அவங்க மேலேருந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யாரும் பார்க்கல, விழுந்த ஃபுட்டேஜையும் யாரும் பார்க்கல, அதை காட்டவும் இல்லை போலீஸுக்கு. அப்போது அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த போலீஸ் விசாரணை பண்ணுவாங்கள்ல. ரவிக்குமாரை அப்படி என்ன விசாரணை பண்ணி ஆமாம் ரவிக்குமார் சொன்னது உண்மைதான் அப்படின்னு எந்த இடத்துல நம்பினாங்க? இப்போது அந்த 2 சிக்னலில் 2 சிசிடிவியை பார்த்துட்டு வந்தோம். அந்த 2 இடத்துலையுமே சிசிடிவி கேமராக்கள் இருக்குது 2 சிக்னலில். அதை தாண்டி வந்தால் ஒரு காவல் நிலையம் இருக்குது இந்த இடத்துல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவல் நிலையம்.
இந்த காவல் நிலையத்தை கடந்து தான் போகணும். ஆனால் காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லாமலே போயிருக்குது அந்த வண்டி. ஒரு மாணவி ராத்திரி நேரத்தில் மர்மமான முறையில் விழுந்து கிடந்திருக்கா அப்படின்னா ரவிக்குமார் ஏன் சொல்லாமல் போகணும்? அங்கேயே வண்டி நிறுத்திட்டு ஒரு ஹார்ன் அடித்து கூப்பிட்டா அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் ஓடியாருவாங்க இல்லையா? அதை கடந்து தான் ஜிஹெச்சுக்கு போகணும். இப்போ பாருங்கள், 2 சிசிடிவியை பார்த்துட்டோம். 3வது ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இதை தாண்டி தான் நம்ம போகணும். இதை தாண்டி போனால் தான் ஜிஹெச் வரும். அப்போது போலீஸுக்கிட்ட சொல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி தான் போயிருக்க. அது எப்படி போலீஸ் வந்து அதை கூட விசாரிக்கல? ஏப்பா, எங்கள் ஸ்டேஷனை தாண்டி தானே போகிற, ஒரு வார்த்தை இந்த மாதிரி புள்ள கீழே விழுந்து இறந்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்போது 108க்கு ஏன் ஃபோன் பண்ணலை? 108க்கு கூப்பிடலனாலும் 100க்கு கூப்பிட்டுருந்தா கூட பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன். ஓடி வந்திருப்பாங்க. 1 மணி நேரமாக அந்த மாணவியோட உடலை வச்சுக்கிட்டு நாங்கள் அவசரமாக தூக்கிட்டு போனோம் அப்படின்னு கதை விடுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற நேரப்படியே பார்த்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த உடலை கையிலேயே வச்சுருக்குறாங்க. போய் பார்க்குறது, தூக்கிறது, திரும்ப வண்டிக்கு கொண்டு வர்றது, அப்புறம் அந்த கேட்லேருந்து வெளியே போகிறது, அங்கேயே 1 மணி நேரம் ஆக்கியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஓட்ட சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட 10 நிமிஷத்தில் வந்திருக்கலாம். போலீஸ் வந்திருப்பாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து அந்த உடலை பார்த்து தூக்கியிருப்பாங்க. ஆனால் அது கொலையாக இருக்கும் தானே, இவ்வளோ பண்ண முடியுது. நம்ம அதான் கேட்குறோம். நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்காக பாருங்கள், இங்கே ஒரு கேமரா இருக்கா, இதுவும் சிசிடிவி கேமரா. இது 3வது சிக்னல். ஏற்கனவே 2 சிக்னலு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அடுத்து இது 3வது சிக்னலு. இதுலேயும் கேமரா இருக்குது. இந்த கேமராவிலையும் சிக்காமல் போக முடியாது. அப்போ ஒரு 3 இடத்துல நம்ம சிசிடிவி கேமரா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதையெல்லாம் கடந்து போனால் தான் கள்ளக்குறிச்சி டவுன் வரும். அப்படி கள்ளக்குறிச்சி டவுனுக்குள்ளே பூதுறதுக்கு முன்னாடியே அந்த பிரிவு ரோட்லேயே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கேயும் ஒரு கம்பம் இருக்குது, அதை காட்டுறேன். ஆனால் அந்த கம்பத்திலேருந்து அந்த சிசிடிவிக்கு போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்டில் இப்போது ரோட்டை திறந்து விட்டுருக்காங்க. நம்ம அந்த வழியாக தான் போக போகிறோம். ஆனால் ரவிக்குமார் போன நேரத்துலையெல்லாம் அது திறந்து தான் இருந்துச்சு. அதாவது அப்படி மேலே சுற்றி வந்து அந்த சிசிடிவியில் மாட்டி அப்புறம் உள்ளே போகிற மாதிரி. அப்போ அது அடைச்சிருந்துச்சு. இப்போ அது திறந்து விட்டுருக்குறாங்க. இப்போது நம்ம இது பார்த்திங்களா, இந்த ரோட்டில் போகிறோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட்டில் கட் பண்ணணும் அப்படின்னா அந்த சிசிடிவியில் மாட்டி அப்புறம் தான் நம்ம உள்ளே வர முடியும். இது முன்னாடி இருக்கிற ரோட்டை இப்போ தான் திறந்து விட்டுருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அது மூடி இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து ஊருக்குள்ளே பூந்துட்டோம். இதுதான் கள்ளக்குறிச்சி டவுனுன்னு வச்சுக்கோங்களேன். போகிற வழியில் எத்தனை கடைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எத்தனை கடைகள் இருக்குது. எல்லோரும் சிசிடிவி வச்சுருப்பாங்க. 3/4 பேர் மெயின் ரோட்டில் கடை போட்டால் கண்டிப்பாக சிசிடிவி அவசியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த சிக்னலில் கிடைக்கிற சிசிடிவி இல்லைனாலும் இங்கே ஊருக்குள்ளே இருக்கிற பொது ஜனங்கள் யாராவது இந்த கார் இத்தனை மணிக்கு இப்படி போச்சுப்பா நான் பார்த்தேன் அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. இல்லை அந்த காவல்துறை வந்து யார் வீட்டில் சிசிடிவி ரோட்டை பார்த்த மாதிரி வச்சுருக்கீங்க, ரவிக்குமார் காலையில் 6 மணிக்கு ஸ்ரீமதியை தூக்கிட்டு வந்தது உண்மையா, அந்த ஜீப் இந்த வழியாக போச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் கட்டாயம் விசாரணை பண்ணியிருக்கும். அது உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற அக்கறையில் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவியையும் இந்த போலீஸ் வந்து அழிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லா சிசிடிவியையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஒரு நபர் தான். அவர் தான் எல்லாத்துக்கும் சிசிடிவியை மாட்டி கொடுப்பார்.
அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது கேபிள் ஒயர் அறுந்து போச்சுன்னா, அந்த கேபிள் ஆப்ரேட்டரை கூப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த சிசிடிவிக்கும் ஒரு முக்கியமான நபர் இருப்பார். அவர் தான் அந்த ஏரியாவில் எல்லா சிசிடிவியும் மாட்டி கொடுப்பாரு. ஏதாவது ரிப்பேர்னா அவர் வந்து தான் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவியையும் பழுது பார்க்கறது, புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறது, இப்படி எல்லா வேலையும் செய்கிறவர் ஒரே ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெரும்பாலும் அவர் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அப்போ அவரோட உதவியில் தான் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சிசிடிவி இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ரோட்டில் அந்த சிக்னலில், அதையும் சேர்த்து அவருடைய உதவியால் அதை அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாருங்கள், இப்போது உள்ள டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஜிஹெச் வந்துடும். இப்போ இதை கடந்து போவோம். இப்போ இதை கடந்து நம்ம போகும்போது போகிற வழியெல்லாம் பாருங்கள், இந்த வழியாக தான் ஸ்ரீமதி உடலை தூக்கிட்டு போயிருக்கணும், வேறு வழி இல்லை. அங்கேருந்து வரும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம அப்படியே லைவாக அதை போட்டுக்கிட்டு தான் வரோம். எந்த இடத்துலையுமே ரோடு பிரிஞ்சிருக்காது, எங்கேயுமே பாதை இல்லை. வந்தால் இந்த வழியாக தான் வரணும், சரிங்களா? இப்போ இந்த வழியாக வரும்போது பாருங்க, வழியில் எத்தனை வீடுகள், எத்தனை கடைகள் இருக்குது. இதில் எந்த இடத்துலையுமே பதிவாகலையா? ரவிக்குமாரோடைய வாகனம் பதிவாச்சு அப்படின்னு யாருமே காட்டல. அதான் சரியான நேரத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்களே, இத்தனை மணிக்கு நான் அந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லும்போது அழகாக எடுக்கலாமே, தேட வேண்டியதே இல்லையே. அது மட்டும் இல்லைங்க, ரவிக்குமாரோடைய வேன் என்ன கலர், என்ன நம்பர் அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அதாவது அங்கே நிரந்தரமாக குடியிருக்கிற அந்த பூர்வீக குடிகள் இருக்காங்க இல்லையா, ஒரு 10-20 வருஷமாக அதுக்கும் மேலே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், ஒரு 10 வருஷம் அங்கே குடியிருந்தால் கூட கண்டிப்பாக இது ரவிக்குமார் வாகனம் அப்படின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. லோக்கல் ஏரியா இல்லையா, அதனால் கண்டிப்பாக இது ரவிக்குமாரோடைய வாகனம் அப்படின்னு நல்லாவே அடையாளம் தெரியும். அப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சிசிடிவி எடுத்து பார்த்து, அட ஆமாம், இங்கே பாரு ஒரு கார் போகுது, இதில் தான் ஸ்ரீமதி இருக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தர் எடுத்து காட்டியிருக்கலாம். அவங்க காட்ட மாட்டேன்னு சொன்னாலும் காவல்துறை எடுத்து அதை காட்டியிருக்கலாம். ஆனால் இல்லை, வரல. எந்த இடத்துலையும் காரில் தூக்கிட்டு போனதுக்கான ஆதாரமே இல்லை. அப்போது நமக்கு டவுட்டாக இருக்குது, நிஜமாகவே காரில் தூக்கிட்டு போனியா இல்லை பொய் சொன்னியா? காரில் தூக்கிட்டு போனான்னு சொல்கிறதும் உண்மையா பொய்யா? அதுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டேஜை காட்டி நிரூபிக்கணும்ல. இப்போ பாருங்கள், நம்ம பக்கமாக போயிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜிஹெச் வரப்போகுது. இப்போ அந்த ஜிஹெச் போகிற வழியில் இத்தனை கடைகளை தாண்டி போகணும். எவ்வளோ பெரிய ஊர், அதில் எவ்வளோ பெரிய கடைகள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு கடையில் கூட வாங்க சிசிடிவி கேமரா இல்லை. இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம். போவோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜிஹெச் வந்துடும். இப்போ இந்த நேரத்தை கணக்கு வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் பிடிக்கும், நம்ம அங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும். இந்த வீடியோ அப்படியே லைவாக தான் போட்டுட்ருக்கிறேன். இப்போ இந்த வேகத்தில் வந்தால் இந்த ஊரை கடந்து எவ்வளோ நேரத்தில் அந்த ஜிஹெச்சுக்கு போய் ஸ்ரீமதியை அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இடையில என்ன நடந்துச்சு, எத்தனை நிமிஷம் இதுக்கு செலவாகும் அப்படிங்கிறத கணக்கு போடுங்க. அதே நேரத்தில் அங்கே ஸ்கூல்லேருந்து கிளம்புனதே 6 மணிங்க. 6 மணிக்கு கிளம்பி பிணவரையில் கையெழுத்து போட்டிருக்காங்க 6:05ன்னு. ஸ்கூல்லேருந்து கிளம்புனது 6 மணி. இவ்வளோ தூரம் நம்ம ரோட்டரெலாம் தாண்டி வரணும். இப்போ இது எல்லாம் கடந்து வந்து அங்கே போய் டாக்டரை பார்த்து நடந்த விஷயத்தை சொல்லி அந்த டாக்டர் அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் சரி முதலுதவி கொடுக்கலாம் அப்படின்னு முதலுதவியை கொடுத்து
அந்த முதலுதவியிலையும் அது பொழைக்கல அப்படிங்கிறதுக்கப்புறம் யார், எங்கேருந்து வந்துச்சு இந்த பாடி, ஏன்னா காப்பாற்றுறதுக்கு தான் தூக்கிட்டு போனோம், இசிஜி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களே, அப்போ அது உயிரோடு போயிருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் சார்ஜ் ஷீட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, விரைச்சி போய் கிடந்துச்சு நான் தொடும்போது அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. என்னங்க இது, நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்களேன். சார்ஜ் ஷீட்டில் தொட்டு தூக்குன அத்தனை பேருமே விரைச்சி கிடந்துச்சு அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டாக்டர் வந்து இசிஜி பார்த்தாராம. எவ்வளோ பெரிய கொடுமை இதெல்லாம். விரைச்சி போன உடம்புல எப்படா இசிஜி எடுத்தீங்க சொல்கிறாங்க பாருங்கள். சட்டப்பட்டன் ஏன் கலந்து கிடந்துச்சு அப்படின்னா இசிஜி எடுத்தாங்க, இதய துடிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாங்க. ஏண்டா விரைச்சி போன உடம்புல எப்படா இதயம் துடிக்கும், அதையும் பார்த்தேன்னு சொல்லி வேற வாக்குமூலம் கொடுக்குறாங்க. சரி, இப்போது நம்ம ஜிஹெச்சை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஜிஹெச்சுக்கு எவ்வளோ தூரம் நீங்களே பாருங்கள். இப்போ இதில் அப்படியே போனோம்னா ஜிஹெச் வந்துடும். ஜிஹெச் போகிறதுக்குள்ளே எத்தனை கடை ஏங்க. இப்போ இங்கே ஒரு டர்ன் வந்துச்சு பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. இந்த கேமராவிலையும் சிக்காமல் போயிருக்கான் ரவிக்குமார். இப்போ இதையெல்லாம் கடந்து பாருங்கள் எத்தனை கடைகள் இருக்குது, எத்தனை இடத்துல சிசிடிவி இருக்குது. எதிலுமே ரவிக்குமாரோடைய வாகனம் பதிவாகலை அப்படின்னா எவ்வளோ பெரிய மாயாஜாலம். காதுலேயே செய்கிறானுவ, நாமளும் அதை கேட்டுட்டு கம்முன்னு இருக்கிறதா இருக்குது. கொடுமைங்க. பணபலம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அரசியல்வாதிகளை கைக்குள்ளே போட்டு அந்த காவல்துறையையே மிரட்டி காவல்துறையவே அடிமையாக்கிடலாம், பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். கையில் பணம் இருந்தால் அரசியல்வாதியை வளைச்சி போட்டுடலாம். அரசியல்வாதிகள் 4 பேர் நம்ம கையில் இருந்தாங்கன்னா அதை வச்சு காவல்துறையை கட்டுப்படுத்திடலாம். அரசியல்வாதிகளை தாண்டி எந்த ஒரு காவல் நிலையமும் வேலை செய்கிறதில்ல. இந்த ஸ்ரீமதி வழக்குக்கு பிறகு இப்போது அதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய வழக்கு பார்த்துருப்பீங்க. 60க்கும் மேற்பட்ட உயிர் பலியானது. போலீஸ் வந்து அதை கண்டுபிடிக்கணும், அந்த கள்ளச்சாராயத்தை தடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. என்றைக்கும் அதை வளர்க்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க, அரசியல் தலையீடு இல்லாத வரைக்கும். அரசியல் தலையீடு இருக்குது, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லா கட்சிகளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. அவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஒன்று எதிர்கட்சிக்காரன் அதை எதிர்த்து கேட்டிருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, இல்லை ஆளுங்கட்சிக்காரன் அதை எதிர்த்து கேட்டிருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இங்கே எல்லா கட்சிக்காரனும் கமிஷன் வாங்கிட்டு எவனோ வெந்து சாகட்டும், நமக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு கமிஷன் வாங்கிறதுலையே குறியாக இருந்திருக்கிறாங்க இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் எல்லா கட்சிக்காரங்களும். சரிங்களா? அப்போது எல்லா கட்சிக்காரங்களும் கமிஷன் வாங்கிட்டு சும்மா இருக்கும்போது காவல்துறை என்ன பண்ணும்? காவல்துறை அவங்களும் சரிப்பா எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு வாங்கிட்டு கம்முன்னு இருந்துக்குவாங்க. இப்போ நாம் பார்க்குறது வந்து கள்ளக்குறிச்சி ஜிஹெச். இதுதான் கள்ளக்குறிச்சிக்கு அரசு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் தான் இங்கேயும் சிசிடிவி இருக்குதுங்க. இங்கேயும் பாருங்கள் கம்பம் இருக்குது, இந்த கம்பத்தில் சிசிடிவி இருக்குது. சரி, இப்போ நம்ம கொங்கு மகாலை பார்த்தோம், அதுக்கப்புறம் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த சிக்னலில் சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்தோம். இடையில போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதையும் தாண்டி தான் போயிருக்கணும், அதையும் நம்ம பார்த்தோம். அதையெல்லாம் கடந்து இப்போது நம்ம ஸ்ரீமதியோட நினைவிடத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸ்ரீமதி நினைவிடம் இந்த பெரிய நெசலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. இந்த ஸ்ரீமதி வீட்டுக்கும்
அந்த சக்தி பள்ளி இருக்கிற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம். இங்கேருந்து நம்ம வண்டியில் போனால் கூட ஒரு 2 மணி நேரம் ஆகுது. ஏன்னா ரோடு அப்படி மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆயிடுது. நல்லா வேகமாக போனால் ஒரு 1.5 மணி நேரத்தில் போய் சேரலாம். ஆனால் நல்லா டைம் எடுக்குது. இது கிராமம் இல்லைங்களா, ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. மெதுவாக தான் போக முடியும், ரொம்ப வேகமாகலாம் போக முடியாது. இடையில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணி தான் போகணும். இப்போது அங்கே நடந்த கலவரத்துக்கு இங்கே இருக்கிற செல்வி தான் காரணம் அப்படின்னு, இங்கே வந்து கலவரத்துக்கு காரணம் செல்வி தான் அப்படின்னு ஸ்ரீமதியோட தாயார் செல்வி அவர்களை வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ நம்ம பெரிய நெசலூர் வந்துட்டோம். பாருங்கள், போர்டு பார்த்துருப்பீங்க, பெரிய நெசலூர். இப்போ அந்த நினைவிடத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நினைவிடம் வந்துடும். ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நிறைய படிக்கணுங்கிற ஆசையில் ஒரு பெரிய பள்ளிக்கூடமாக பார்த்து, பணம் எவ்வளோ நாளும் பரவாயில்ல செலவாகட்டும், நல்ல கல்வியை கற்றுக்கிட்டு வரட்டும், ஒரு நல்ல வேலைக்கு போவா, நம்ம தான் இப்படி இருக்கிறோம், நம்ம பிள்ளையாவது நல்லா படித்து முன்னேறி ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல அந்தஸ்தில் உட்காரும் அப்படிங்கிற கனவில் அந்த தாயும் தகப்பனும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து என் பிள்ளையை படிக்க வைக்கிறேன்னு பெருமையாக பேசி எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணு அந்த பெரிய ஸ்கூலில் படிக்குதுப்பா, பெரிய ஸ்கூலு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் ரோட்லேயே இருக்குது, பெரிய ஸ்கூல், நல்லா சொல்லித்தராங்களாம், நிறைய இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாங்களாம் அப்படின்னு எவ்வளோ நாள் அவங்க சொந்த பந்தம் நண்பர்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க. 17 வயசு வரைக்கும் வளர்த்த அந்த பிள்ளைய நினச்சி எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க. எவ்வளோ நாள் அந்த நினைவுகள் வந்து மனசில் இருக்கும். ஸ்ரீமதி மேலே செல்வி அவர்கள் வைக்கிற பாசத்தை விட செல்வியுடைய அக்கா, அதாவது ஸ்ரீமதிக்கு பெரியம்மா, அவங்க தான் அதிக பாசத்தை காட்டியிருக்காங்க. குழந்தையிலிருந்தே இவ ஏன் புள்ள அப்படின்னு சொல்லி அவ்வளோ உரிமை கொண்டாடி அந்த பிள்ளைய கொஞ்சி வளர்த்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. ஆனால் வயசு ரொம்ப கம்மி. அதாவது ஸ்ரீமதி பிறந்து ஒரு 7-8 வருஷம் கழித்து தான் அவங்க பிறந்திருக்காங்க. அதனால் அந்த இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, 7-8 வருஷமாக. சந்தோஷம் அப்படி லேட்டாக தான் பிறந்திருக்கான். அப்போது 2 குடும்பமும் ஸ்ரீமதியை வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் அவங்க எந்த அளவுக்கு அந்த புள்ள மேலே பாசம் வச்சு அந்த அந்த பிள்ளைய வந்து கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். பணபலம், ஜாதி பின்புலம், அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, இப்படி ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படியான ஒரு கொலையும் மூடி மறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்ரீமதி ஒன்றே சாட்சிங்க. இந்த ஸ்ரீமதியோட கல்லறை தான் எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியாக நிற்கிது. இன்றைக்கி கையில் பணம் இருக்குது, ஒரு ஜாதி பலம், அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்ரீமதிகளை இந்த மாதிரி அடக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ நம்ம சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எதை சுமக்க முடியுமோ, நம்ம வசதிக்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். எவ்வளோ போராட முடியுமோ அவ்வளோவுக்கு போராடிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம் நம்ம வாழ்நாளில் இதையெல்லாம் சரி பண்ண முடியுமா,
எத்தனையோ பிழைகள் இருக்குது. அதையெல்லாம் திருத்த முடியுமா? பார்ப்போங்க. ஸ்ரீமதியோட வீட்டுக்கும் அந்த சக்தி பள்ளிக்கும் நடுவில் ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட பயணம் பண்ணணுங்க. போகும்போது 40, திரும்பி வரும்போது ஒரு 40. ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். அப்படி தான் 6ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் 5 வருஷமாக அப்படி தான் பயணம் பண்ணியிருக்கு. அப்போது காலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். எந்திரிச்சு 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போய் ப்ரேயரில் நிற்கணும். அப்போது ஒவ்வொரு நாளும் எத்தனை நாள் தூக்கம் கெட்டு காலையில் 5 மணிக்கே எந்திரிக்கணும். சாயந்தரம் வர்றது லேட்டாக தான் வருவோம். விளையாடுறதுக்கு நேரம் கிடைக்காது. ஒரு நாள் கூட லீவு போட்டதில்லை. சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குதுங்க. நம்ம பாப்பா ஸ்ரீமதி ஒரு நாள் கூட அவ்வளோ தூரம் 40 கிலோமீட்டர் போய் படிக்கணும். அதுக்கு லீவ் போடல. ஸ்கூலில் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கலை அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. 100% அட்டண்டன்ஸ்னு சொல்லி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதே ஸ்கூலில். அப்போது படிப்பு மேலே எவ்வளோ கவனம் வச்சுருந்துருக்கோம், எவ்வளோ ஆசை இருந்திருக்கோம். எல்லாத்தையும் இப்படி கொண்டாந்து மண்ணில் போட்டு புதைச்சிட்டாங்களே. 7 மணிக்கு ஸ்கூல் பஸ் வரும். 5 மணிக்கு எழுந்தால் தான் சீக்கிரம் கிளம்ப முடியுங்கிறதுனால அலாரம் சத்தம் கேட்ட உடனே வேக வேகமாக துள்ளி குதித்து எந்திரிச்சு குளிக்க போகிற ஸ்ரீமதி சரியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி தூங்க போனவ 24 மணி நேரமும் விடாமல் தொடர்ச்சியாக இந்த மணி ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. தூங்கிட்டே இருக்கிறா. தூங்கட்டும், நிம்மதியாக தூங்கட்டும்.